அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2ஆம் தேதி, அதாவது கடந்த சனிக்கிழமை, ஆ சனிக்கிழமை சோறு, அதாவது குழந்தை பசிக்குது என்று கதறுகின்றது. அந்த குழந்தைக்கு சோறு தாருங்கள், குழந்தை கதறுகின்றது என்று சொல்லி, குழந்தையின் பசி தாங்க முடியாமல் அது கதறுகின்றது என்று கேட்டு, ஆ அந்த பகுதியில் உள்ள கிராம சேவகர்களிடம் போய் கேட்டபோது, தனக்கு எதிராக, அதாவது தன்னுடைய கடமைக்கு இடையூறு விளைவித்தது என்று சொல்லி, ஜே 406 யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த பருத்தித்துறை கற்கோவளம் புனித நகர் என்ற பிரதேசத்தைச் சேர்ந்த ஜே 406 என்ற பெண் கிராம சேவகரால் அவர் கைது செய்யப்பட்டு, அவர் போலீஸுக்கு அறிவித்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். அவர் நேற்று முன்தினம் விடுதலை செய்யப்பட்டிருந்தார். அவருடைய விடுதலைக்காக மணிவண்ணன் அவர்களுக்கு இலவசமாக சட்ட உதவியை வழங்கி அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இது சம்பந்தமான காணொளிகள் எமது கணேசன் குரல் காணொலியில் பல காணொளிகள் வெளியிட்டிருக்கின்றோம். நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள். அதன் தொடர்ச்சியாக இங்கு ஒரு காணொலி வெளியிடப்படுகின்றது. அதாவது நீதிமன்றத்தில் பிணை வழங்கப்பட்டு வெளியில் வந்த அந்த குறித்த பெண்ணின் கணவர் என்று அழைக்கப்படுகின்றவர் இங்கே செய்தியாளர்களிடம் தன்னுடைய கருத்தை கூறுகின்றார். அவர் பல்வேறு கருத்துக்களை கூறுகின்றார். அவர் கூறுகின்ற கருத்துக்கள் அதிர்ச்சி தருவனவாக இருக்கின்றன. ஏற்கனவே தாங்கள் வெளியிட்ட, அதாவது தாங்கள் கருத்து கூறிய ஒரு வீடியோவால் தான் தாங்கள் பழிவாங்கப்பட்டிருப்பதாக கூறுகின்ற இந்த இளைஞர் தொடர்ந்து என்ன கூறுகின்றார் என்று சொன்னால், தாங்கள் கிராம சேவருக்கு எதிராகவோ அல்லது அவர் சார்ந்தவர்களுக்கு எதிராகவோ ஏதாவது கூடாத வசனங்கள் எதையும் பாவிக்கவில்லை என்று சொல்லியும், தாங்கள் உண்மையில் குழந்தை அழுகின்றது, பசிக்கு சாப்பாடு தாருங்கள், சோறு தாருங்கள் என்று சொல்லி தாங்கள் கேட்டதாகவும், அது சம்பந்தமான வீடியோ ஆதாரங்கள் தங்களிடம் எக்கச்சக்கம் நிறைய இருப்பதாகவும், ஏறக்குறைய 14 வீடியோக்கள் தங்கள் இருப்பதாகவும் அதிர்ச்சி தரும் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள். இங்கு சில காணொலிகளை கூட அவர்கள் ஆதாரப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த காணொலியில் கிராம சேவர்களிடம் அவர்கள் தங்களுடைய பிள்ளைக்கு பசிக்கு சாப்பாடு தாருங்கள் என்று சொல்லி சற்று காட்டமாக அவர்கள் கேட்பது போன்ற அந்த காணொலி காணப்படுகின்றது. இது எவ்வாறு கிராம சேவர் மீது அபாண்டமான குற்றச்சாட்டுகளோ அல்லது ஏதாவது கூடாத வசனங்களோ அல்லது அதாவது சமூகத்துக்கு ஏற்காத வசனங்களோ அவர்கள் பாவிக்கப்பட்டதாக அந்த காணொலியில் வெளியிடவில்லை. எனவே இந்த காணொலியில் அவர்கள் கூறுவது உண்மையாக இருந்தால் சம்பந்தப்பட்ட கிராம சேவகர் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை ஏன் என்பது பலருடைய கேள்வி கணைகளாக காணப்படுகின்றது. இதைவிட குறித்த பெண் கிராம சேவகரின் கணவர் போலீஸில் வேலை செய்வதாக கூறப்படுகின்றது. இது சம்பந்தமான காணொலிகளை நீங்கள் எங்களுடைய காணொலிக்கு புதியவராக இருந்தால், எங்களுடைய காணொலியை இதுவரை நீங்கள் பார்க்காமல் இன்று புதியவராக பார்க்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தால், அல்லது காணொலியை தொடர்ந்தும் எமது காணொலிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்ப்பவராக இருந்தால், இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்க வேண்டியவர்களாக இருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய காணொலிகளை உங்கள் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்ல கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்தி எங்களுடைய காணொலிகள், நாங்கள் போடுகின்ற காணொலிகளை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. நாங்கள் தொடர்ந்து காணொலியில் செல்வோம். நான் காய்ச்சினாங்க ஊர் மொத்தமாக இல்லை காய்ச்சினாங்க. அதில் வண்டிட்டு உங்களை எடுத்துட்டாரு. அப்போ கரெக்டாக சொல்லுவோம் இல்லைன்னா அந்த 35 பேருக்குன்னா என்னென்ன தருவோம் சொல்லுவேன். அப்போ நாங்கள் அவள் சொல்கிறா, நாங்கள் அப்படி கொஞ்சம் நிற்காம சொல்கிறா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து கும்புங்க, வீடியோ எல்லாரும் காரணம் போயிட்டு வரக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து கும்புங்கோ, இன்னும் ஒரு காற்று புயல் மேலே அடித்து நீங்கள் அவங்கள வீடு எல்லாம் சேதமாக அடைஞ்சா தான் நாங்கள் உங்களுக்கு பதிவு பண்ணுவோம். அப்போ நாங்கள் கூட்டுக்கிற காரணம் எங்களை விட்டு இருக்கிற வெள்ளம் மைக்கு வந்து காரணம் என்ன வெள்ளம் பார்த்து நான் எங்கள் வீட்டை நாங்கள் 2 பேர், இவங்க விட்ட 3 பேர், என்னை விட சைக்கிள் 3 பேர், என் அப்பாவை 7 நாளாக காணல, நான் வெள்ள காற்றுல 7 நாளாக காணல, அந்த 7 நாளாக அந்த பெண்களோட
சாப்பாடு கூட அப்படின்ற வீட்டில் சமைக்க கூட இல்லாது அப்போ பேர் வந்து சாப்பாடு போட்டு அந்த வழியாக்கணும் முதல் நாள் ஒரு மாதம் சாப்பாடு வச்சு புதிய சாப்பாடு கொடுக்கல ஜிஎஸ்எம்மாவும் அவங்களோட சம்மந்தம் கொடுக்கிறது ஒரு மாதம் சாப்பாடு கொடுக்கல ஆனால் அந்தண்டே புதுநகர் கேம்பில் நிலையத்தில் வந்து கேம்பில் சாப்பாடு கொடுத்து குறிப்பிட்ட சில ஆட்டோவில் சாப்பாடு 25 ஆட்டோவில் 70 மாதம் சாப்பாடு மிச்சம் வந்து அந்த சாப்பாடு பெருமை 300 ரூபா பெருமை தான் தரும் அது கூட நான் சாப்பாடு குறைநிலை 70 மாதம் சாப்பாடு வந்து அது காரணமாக தெரிஞ்சா ஒரு மாதம் சாப்பாடு கொடுக்கல திரும்ப மிச்சம் வளர்ந்து வேணுமோ ரோட்டில் உடனே கொடுத்துருக்கு அந்த சாப்பாடு அது இதே மாதிரி அடுத்த நாட்டு காலம் விடிய 7 மணிக்கு பான் வந்தது காலம் விடிய பானுக்கு ஒரு கூட்டு மண்ணும் இல்லை வாழைப்பழமோ ஜாமோ ஒன்றும் இல்லை 70 பான் வந்தது எத்தனை நாள் குறிப்பிட்டது எனக்கு நான் பார்த்துல அந்த பான் கண்டுனா பான் வந்து 11 மணி மட்டும் சாப்பாடு தான் இல்லை நாங்கள் ஜீதமாக கேட்டாங்க அங்கேருந்து எங்களுக்கு நாங்கள் எல்லாம் கடத்தலாம் செய்தாங்க கடத்தொழிலாளர் அழிவாயை வாங்குவோம்னு சொல்லி டிஎஸ் ஒரு எங்களை கிடைக்கிறது கடத்தல் இல்லை அப்போ ஊர் மொத்தமாக நாங்கள் எல்லாருமே கடத்தல் அங்கே போய் தான் போனாங்க கேம்பில் இருந்தாங்களா இல்லை உங்களை எல்லாம் இருந்தது நாங்கள் அங்கே போட்டது 12 மணி ஆச்சு நாங்கள் எங்களை தலை வச்சு கடத்தல் தலைவர் வேற பின்னால 12 மணி ஆச்சு நாங்கள் வேற 12 மணிக்கு நாங்கள் வந்து போய் திருப்ப போய் கேட்டாங்க காலம சாப்பாடு வாங்கணும் நான் என்னோட வயசு போனோட அம்மா வேறு வீடியோ எல்லாம் இருக்கு அவருக்கு மகனுக்கு ஏறாது சோம்பிலேருந்து ஹாஸ்பிட்டல் தான் வந்து மற்றும் தாய்க்கு வந்துடும் அம்மா வீட்டுக்கு சாப்பாடு தெரியாது மதியம் 1 மணி ஆகிட்டு திருப்ப பழைய வழி எல்லாரும் திருவிழா போட்ட மாதிரி திருப்ப சாப்பாடு பார்சல் வந்து அவ்வளோ பாடு மிச்சம் அப்படியே ஸ்கூல் இருக்க ஆஃபீஸ் சாமி அடைப்பு அவ்வளோ பாடை எல்லாரும் வந்து பூட்டி வச்சுட்டாங்க அப்போ நான் போய் அதை கேட்டேன் 1 மணி ஆகிட்டு நீங்கள் அந்த காலம சாப்பாடுக்கு ஒரு முடிவுன்னு சொல்லல 5 வீட்டு தொடர்ந்து 3 நாளாக பிள்ளைகளுக்கு காலமையில பாண்டாங்க கொடுக்கணும் வழியா வேற சிட்டினா ஸ்கூலில் பான் அனுமதி இருந்தாங்க 2 நாளைக்கு மேலே கொடுக்கணும் இதே தொடர்ந்து பான் கொடுக்க துப்பாட்ட சிட்டினா ஸ்கூலிலே காலமையான பானை திருப்ப இதை வச்சு கொடுக்குற காய் வச்சிருந்து அப்போ நான் அதுதான் போய் கேட்டேன் நீங்கள் காலமையான பானை திருப்ப இதை வச்சு கொடுக்குறீங்க உங்களுக்கு அரசாங்கம் ஒரு இதை அந்த காசை நீங்கள் கலவரத்தை போயிருந்தோம் நான் உங்களுக்கு வீடியோ அப்படியே தானே நீங்கள் கட் பண்ணுவோம் அதைத்தான் நான் கேட்டேன் அதை கேட்டது தான் மிஸ் என்னோட சொல்லி நான் யார் தெரியுமா என் ஹஸ்பண்ட் என் ஹஸ்பண்ட் போலீஸ் கேகேஎஸ் போலீஸ் நான் உங்களுக்கு என்ன செய்யறதுன்றோம் நான் போட்டு யூனிஃபார்ம் இந்த டீஷர்ட் தான் நான் உங்களுக்கு யாரும் சொல்ல சொல்லி எங்களோட உறவினர் இதில் சம்மந்தப்பட்டது நானும் இருந்தால் நின்று காய்ச்சா ஊரால எல்லாரும் பேசினேன் நான் எங்களோட உறவினர் எல்லாரும் இதுக்கு எழுப்புன்னு சொல்லி எங்களுக்காண்டி காய்ச்சி இந்த சொந்த மண்ணில் எங்களுக்காண்டி காய்ச்சி ஊரர்கள் எல்லாரையும் தமா இந்த கேட்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் அவன் போலீஸ் ஹஸ்பண்ட் போலீஸ் ரீதியில் எங்களை எல்லாரும் வந்து துன்புறுத்தினேன் இது சம்பந்தமா அப்படி வழக்கு போடு நாங்கள் தூசணமாத்தின் ஒரு வாசனை நாங்கள் இன்னும் பயன்படுத்தலாம் மற்ற அவள் கொடுத்துருக்கா தொலைபேசி மூலமா நவீன காலத்தில் தொலைபேசியில் எடுத்து காய்ச்சான்னு இப்போ சும்மாவே ரெக்கார்ட் எடுக்கலாம் எடுத்து மற்றவாங்க எங்களை போல் அவருக்கு ஒரு கோல் வரல எங்கள் உறவினர் ஒரு கோல் வரல எங்கள் உறவினர் எல்லாரையும் இப்போ வழக்கு கொடுத்துருக்காங்க கடைசியாக இப்போ கோர்ட்டில் எங்களுக்கு என்ன சொல்லியிருக்கா நாங்கள் விடங்களை 3 நாள் நீதிமன்ற விளக்க முடியல வச்சு இன்றைக்கு எங்களை வச்சு பேரன்பு சொல்லணும் நன்றி சொல்லணும் மனிதன் இருக்கு இந்த வீடியோவை நாங்கள் ஒருத்தர் காய்ச்சல ஒரு ஹைகோர்ட் சுகாதார பிடிக்கலான்னு இப்போ சும்மா எங்களுக்காண்டி வந்து இறங்கி கலைச்சு ஒரு ரூபா ஃபீஸ் கூட காசு கூட எங்களை கஷ்டப்பட்டு எங்களை வறுமையை நினைச்சு அந்த வீடியோவை பார்த்து எங்களை எல்லாருக்காண்டி வந்து கலைச்சு இன்றைக்கு எங்களுக்கு முதல் ஸ்டார்ட் எங்களை ரிமாண்ட் அடிக்க 14 நாள் ரிமாண்ட் அடிச்சாச்சு மாம்பழம் ராவல் ஜெயபிரதாவன் அவர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து மணிவண்ணன் சேர்ந்து தான் நாங்கள் முதல் நன்றி சொல்லணும் அவர் இல்லாட்டி நாங்கள் 14 நாள் ரிமாண்ட் எடுப்போம் ரிமாண்ட் சும்மா வெளியில் 1 நாள் இருக்கிறதுக்கு நாங்கள் 1 லட்சம் காசு உள்ள கொடுத்தா கூட நாங்கள் இன்றைக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்தா கூட அதே மாதிரி ஒரு ரிமாண்டை மாதிரி அனுபவிக்கலாம் சித்திரவதை அப்படி ஒரு ரிமாண்ட் 14 நாள் எங்களை காப்பாற்றின மணிவண்ணன் சேருக்கு நன்றி இது சம்பந்தமா நாங்கள் எங்களை எல்லாரும் இப்போ எங்களை சங்கங்களுக்கு எதிராக என்ன வழக்கு தாக்குது இப்போ வழக்கு போட்டீங்கன்னா நாங்கள் அரசாங்க ஊழியருக்கு தகராறு செய்தமை என்று மற்ற தூசண வார்த்தையால் பேசினது மற்ற அவருக்கு அச்சுறுத்தல் விடுத்தது மற்றது தொலைபேசி மூலம் மிரட்ட விடுத்தது போட்டுக்காது இன்றைக்கு எங்கள் அன்றைக்கு இன்றைக்கு கூடுதலாக 2 வசனம் சேர்த்திருக்கணும் இன்னும் சிலர் இன்னும் மிரட்டி கொண்டு இருக்கணும்னு போட்டுக்கணும் மற்றது எங்களுக்கு எதிராக சாட்சியம் கூட இருக்குது நான் உங்களை எல்லாரும் 14 வீடியோஸ் வச்சுருக்கேன் டிஎஸ் ஒரு ஜிஎஸ் ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்தில் டிஎஸ் நாங்கள் மக்கள் எல்லாரும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டாங்க அதெல்லாம் போய் கதைக்க ஒரு ஜிஎஸ் ஒரு கதையில் இருந்து ஒரு ஜிஎஸ் அவங்களுக்கு இந்த வீடியோ போய் லைவ்ல காட்டுறாங்களோ அவன் எப்படி இருக்கிறாங்க ஒரு ஜிஎஸ் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் எல்லாரும் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் நேசில் இருந்து காலில் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப் என்ன கதைக்கானீங்களா கால் நேசியில் இருந்து கால் ஆட்டிக்கிட்டு தான் காய்ச்சுவோம் இதான் நான் இது வீடியோ நான் எடுத்து இதுதான் நாங்கள் காய்ச்சி இதை மாதிரி 14 வீடியோ இருக்கு நான் உங்களை என்ன தாரன் நீயத்தமாக நாங்கள் ஒரு வசனம் கூட நாங்கள் தூசணத்தால் பயன்படுத்தலை ஆனால் அவங்களை கொண்டு கொடுத்துருக்குறோம் ஐயா எல்லாரும்
ஆட் பண்ணுவோம். இதோட நீங்க வேற கேட்கலாம் கேளுங்க, நான் சொல்றேன். எனக்கு தெரிஞ்ச நான் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டேன். வேற என்ன இப்ப நீங்க பிடிச்ச கொண்டு போனதானே உங்களுக்கு வன்முறையா நடந்த வன்முறை நடக்குது. பொலிசிலிருந்து ஒரு நாளைக்கு ஏதோ ஒன்று செய்யுங்க. ஏங்க ஜோன் பத்திரிக்கை புண்ணப்பா எல்லாரையும் வந்து தன்னோட அடிபடணும் சொல்லி உண்மையிலேயே ஆறுதலா இருந்தது. எனக்கெல்லாம் உதவியுமே இல்லை. எங்களுக்கு அதாவது உறவுகள் இல்லாட்டாலும் ஓடி வந்தாக்கா இந்த பிள்ளையை தள்ளி விட்டது விஷயத்துல அந்த பிள்ளைய என்னவா கடைசி அடிமாட்ட கஷ்டப்பட்ட ஆக்கள் நீங்க இந்த சோசியல் மீடியாவை விட்டபடியா தான் ஒவ்வொருத்தரும் பார்த்து 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 எங்களுக்குரிய தீர்வத்தாங்க உங்களை எல்லாருக்கும் நான் ஒரு கை கூப்பி உண்மையால் சொல்றேன். எல்லாருக்கும் மீடியா காலம் 6 மணிக்கு கேம்ப்ல வந்து அடைச்சவங்க எல்லாரும் வெள்ள விட்டு போயிட்டு அவங்க கூட்டிட்டு போனது கேம்ப்ல 5 மணி மட்டும் கேம்ப்ல ஒரு பச்சை தண்ணி கூட தெரியல. நாங்க ஊருக்குரிய யூடியூப்ல கனவு விட்டவன் முழுக்க நடந்த முழுக்க சொன்னாங்க. அந்த வீடியோவை ஜிஎஸ் ஆபீசர்ல வேற ஒரு அவன் ஜிஎஸ்க்கு நெருக்கமானவரை வெங்கட ஊரை வச்சு அவர் எடுத்து காட்டினோட ஜிஎஸ் அந்த என்ன எங்களுக்கு அந்த ஹாஸ்பிட்டல் யாருன்னு சொல்லி அந்த இதை வச்சு செய்யக்கூடிய அவன் 2 மாசம் பாவச்சுவா என்னால என்ன முடிவோட அறுத்து காட்டுன்னு சொல்லி பொறுக்கி காட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையெல்லாம் வீடியோ எடுத்து வச்சு நான் சொல்லிருக்கேன். அவங்க இதான் நடந்த நீங்க வேற கேளுங்க.